இது வந்து நம்ம சர்க்கிள் டிரா பண்ண போறேன் பாருங்க. நான் வந்து ஒரு பெரிய சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். இதை விட இதே ரோப்பையும் இந்த கல்லையும் வச்சு ஒரு சின்ன சர்க்கிள் வரைய போறேன் பாருங்க. இதுக்கு வந்து நம்ம லென்த்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணா போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ராடு மாதிரி ஏதோ இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி நான் இந்த சர்க்கிளுக்கு சென்டரில் வச்சுருக்கேன். இந்த சர்க்கிளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி வந்து ஆர்டினரி டே, அதனால் இந்த ராடோட ஷேடோ கீழே விழுகுது. ஆனால் நாளைக்கு வந்து ஜீரோ ஷேடோ டே, அதனால இந்த ராடோட ஷேடோ கீழே விழுகாது. இதோட ரீசன் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு 10 மணிக்கு வச்சுட்டு என்னடா ஷேடோ கீழே விழுது அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் 10 மணிக்கு வச்சுருங்க. ஆனாலும் 12:24ங்கிறப்போ ஷேடோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஷேடோ மொத்தமும் காணாமல் போயிருக்கும். நாளைக்கு எக்ஸாக்டாக 12:24க்கு சூரியன் வந்து நம்ம தலைக்கு நேராக நிற்கும். அப்போ வந்து நம்மளோட ஷேடோ க்ராஸாக போகாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்கும். அப்போ வந்து நம்ம காலு கீழே போயிடும். இதுக்கு பேர் தான் ஜீரோ ஷேடோ டே. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள். நான் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேட் வந்து 17/4/2020. டைம் வந்து 11:30. இப்போ நான் வந்து டெரஸ்க்கு வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராடு கீழே விழுகலை, சர்க்கிளும் அழியலை. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து டைம் 11:52. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராடோட ஷேடோ செகண்ட் ரிங்க்கு வந்துருச்சு. இதுவே 12:21ங்கும்போது ஷேடோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஜீரோ ஷேடோ ஆயிரும். டைம் வந்து 11:58 ஆச்சு. இப்போ வந்து ஷேடோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இதுவே நம்ம 12:24க்கு பார்க்கும்போது ஷேடோவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 12:21 ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராடோட ஷேடோ நம்மளுக்கு கீழே தெரியவே மாட்டேங்குது. இப்போ நான் இதை ஃபுல்லாக சுற்றி காட்டுவேன் பாருங்கள். இதோட ஷேடோ கண்டே பிடிக்க முடியாது. நான் நல்லா சுற்றி சுற்றி காட்டுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அதோட ஷேடோ எங்கேயாவது இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதில் ஷேடோவே இல்லை. இதைத்தான் நம்ம ஜீரோ ஷேடோ டே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் டாப் வியூலேருந்து காட்டுறேன் பாருங்கள். இதோட ஷேடோவே தெரிய மாட்டேங்குது. இதுவே நீங்கள் இப்போ இந்த செடியோட லீவ்ஸில் இருக்க ஷேடோ உங்களால் பார்க்க முடியும், ஆனால் இதோட ஷேடோ உங்களால் பார்க்க முடியாது. இப்போ நான் இதை ஜூம் பண்ணி காட்டுவேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதோட ஷேடோவே தெரிய மாட்டேங்குது. இதை தான் நம்ம ஜீரோ ஷேடோ டேன்னு சொல்லுவோம். இது வந்து 1 மினிட் தான் இருக்கும். இப்போ ஜீரோ ஷேடோ டே முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் வந்து 3:55. இப்போ இந்த ராடோட ஷேடோ எங்கே இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஜீரோ ஷேடோ டேயோட யூஸ் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இது என்னன்னா, நம்ம பூமியிலேயே உட்காந்துட்டு பூமியோட சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ண முடியும் ஈஸியாக. அப்படி பண்ணவரோட பேர் தான் எரட்டாஸ்தனீஸ். இவர் வந்து ஒரு கிரீக் மேத்தமெட்டிஷியன். இவர் பிறந்தது வந்து 276 BCயில் சிரேன்கிற ஒரு ஊரில் பிறந்தார். இவர் இறந்தது 194 BCயில் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தார். இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அலெக்சாண்ட்ரியாவுக்கும் சிரேனுக்கும் உள்ள மெஷர்மெண்ட்டை ஆள் வச்சு மெஷர் பண்ணி கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பூமியோட சர்க்கம்ஃபரன்ஸை சொன்னார்.
அப்படி அவர் சொன்ன வேல்யூ 40,000 கிலோமீட்டர்ஸ். ஆனால் இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டில் சேட்டலைட்ஸ்லாம் நிறையா அனுப்பி இவங்க கண்டுபிடிச்ச மெஷர்மெண்ட் வந்து 40,075 கிலோமீட்டர். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து வெறும் 75 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ புரிஞ்சா நான் உங்களுக்கு எதுக்கு ஜீரோ ஷேடோடையோட வேல்யூ சொன்னேன்னு? ବର୍ଷରେ କେବଳ 2ଟି ଦିନ ସୂର୍ଯ୍ୟ ଆମର ଠିକ୍ ମୁଣ୍ଡ ଉପରେ ରହେ। ଯେକୌଣସି ଗୋଟେ ବସ୍ତୁର ଉପରେ ଯଦି ମୁଣ୍ଡ ଉପରେ ବା ଉପରେ ଆଲୋକ ରହିବ ତାର ଛାଇଟି ସେଦିନ ଆଉ ଦେଖାଯିବନି। ତେଣୁ ସେଥିପାଇଁକା ବର୍ଷର ବିଭିନ୍ନ ତାରିଖରେ ବିଭିନ୍ନ ଦିନ ବିଭିନ୍ନ ସ୍ଥାନରେ ଏଇଭଳି ଗୋଟେ ଘଟଣା ଘଟିଥାଏ। ତ ସେଇଭଳିଆ ଆଜି ଭୁବନେଶ୍ୱରରେ 21 ମେ 11:43 ବେଳକୁ ଆମର ଛାଇ ସମ୍ପୂର୍ଣ୍ଣ ରୂପେ ଉଭେଇଯିବ। କଟକରେ 22 ମେରେ ସେଇଭଳିଆ ଘଟଣା ଘଟିବ। ଆମର ଓଡ଼ିଶାର ଅନ୍ୟ ଜାଗା ପାଇଁ ଯେମିତି ରାଉରକେଲାରେ ଜୁନ୍ 2 ତାରିଖ ଦିନ ଘଟିବ, ବୁର୍ଲା ସମ୍ବଲପୁର ଅଞ୍ଚଳରେ ମେ 28ରେ ଦେଖାଯିବ, ବାରିପଦାରେ 31 ମେରେ ଦେଖାଯିବ। ତ ସେଇ ସବୁ ଜିନିଷ ଗୋଟେ ସେଇ ତାରିଖ ଇଏ ଆମର ସମୟ
इंटरनेट रे बा मोबाइल ऐप रे मिलुची लोक माने निजे घरे रही खूब सुंदर भाव सहज भाव ये देखि पारिबे आ पिला माने मध्य बुझी पारिबे काहेकि प्रकृति रे हमर उत्तरायण होची दक्षिणायन होची आ सूर्य प्रकृत रे वर्ष रे मात्र 2टी दिन हमर मुंड ऊपर रहउची। Join the community of more than 2 million
ரைட், ஓகே, ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 உட்மல்பேட்டில் எடுத்தது. ஸோ இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும் கரெக்டாக அக்யூரேட் டைம் 12:20க்கு 0 ஷேடோ டைனுக்கு எடுத்தது. அந்த அக்யூரேட் டைமில் எடுத்த ஃபோட்டோ. இது பார்த்தா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் நான் வச்சுருக்கேன். ஸோ இதனுடைய அந்த ஷேடோவே இல்லை, ரைட்டுங்களா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த அப்சர்வேஷன் இந்த ஃபோட்டோவில். யாராவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். டம்ளரில் மட்டும் ஷேடோ தெரியுது எப்படி? ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, நான் போன ட்ரைனிங்கில் கூட சொல்லியிருந்தேன். அதாவது சார் பேஸ் ஸ்மாலர் தென் மேல இருக்கிற அந்த அப்பர் பார்ட்னால இருக்கு. ஸோ இதே வந்து நீங்க அந்த அந்த இதை வந்து எப்படி வச்சிருந்தீங்கன்னா, கவுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்துருக்கு. ஸோ அதனால நீங்க 0 ஷேடோட் அன்னைக்கு அந்த ஆப்ஜெக்ட் சூஸ் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு 0 ஷேடோடே வரல, ஷேடோ விழுந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ற அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறக்காதான் நான் இதை வைக்கும் போதே அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அந்த இதையும் வச்சேன். சேம் டைம் தான். ஆனா இதுல எல்லாம் நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியல, ஷேடோவே இல்லை, இங்க ஃபுல்லா 0வா இருக்கு. பட் அங்க மட்டும் ஷேடோ இருக்கு. ஸோ வை பிகாஸ் இந்த அந்த நம்ம எடுக்கிற அந்த ஆப்ஜெக்ட். ஸோ அப்ப நீங்க செலக்ட் பண்ற பொருள் வந்து சரியான பொருளாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், 90 டிகிரியில் இருக்கணும். நம்ம எடுக்கிற சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்து கரெக்டா இருக்கணும். நீங்க வளைஞ்சு போற மாதிரி பொருள்லாம் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஷேப் உங்களுக்கு அந்த ஷேடோவை வந்து நீங்க இன்னைக்கு அப்சர்வ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக. சரி, ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒர்க் ஆகல, ஜூம்ல விட்டு நினைக்கிறேன். ரைட். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் எடுத்தது, அது 2020, இது 2021. ஆனால் நல்ல விஷயம் பாருங்க, 2020 வீட்டில இருந்து எடுத்தேன் கரெக்டாக பேண்டமிக் சுச்சுவேஷன்ல. இந்த 2021 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கல்வி தொலைக்காட்சிக்காக பரபரப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல ரொம்ப வேகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து நாளைக்கு ஷேடோடன்னு தெரியும், ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லை. சரி என்னடா பண்றதுன்னு பார்த்தோம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்கூல்ல இருந்த ஒரு என்னது ஒரு போல் வந்து அங்க வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அதை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். அவர் காலைல போகும்போது இது கரெக்டா இருந்துன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய போட்டோகிராஃப்ஸ் வீடியோலாம் எடுத்தேன். இது நிறைய சோசியல் மீடியால நிறைய பேர் பார்த்தாங்க. இதை லைக் டிவியில கூட டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த வீடியோ வந்து கரெக்டா மேட்ச் ஆச்சு. நீங்க அந்த ஷேடோ நல்லா பார்க்கலாம். ரொம்ப பெரிய ஷேடோ, அடுத்து அந்த 50%, தென் கடைசியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0 ஷேடோடைய ஃபுல்லா அந்த டைமிங்ல வந்து உங்களுக்கு அந்த ஷேடோ கொஞ்சம் கூட தெரியாத அந்த போட்டோகிராஃப்ஸை நீங்க பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான நிறைய போட்டோ எடுத்திருக்கோம். நான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம். ஸோ நீங்க வந்து இது மாதிரி போட்டோகிராஃப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணும்போது இது மாதிரி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சரி நாம பண்ணும்போதும் அந்த டைமிங், ஏன்னா வந்து ஆஸ்ட்ரானமி ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டைம்ல மிஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இந்த டைம்னா அந்த டைம்ல நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா தான் அது வந்து நம்மளுக்கு அந்த இதை வந்து நம்ம கேட்ச் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட், ஓகே. ஸோ நீங்க இங்க பார்க்கலாம். அதே மாதிரி அந்த 0 ஷேடோட எப்போ எடுத்ததான் இந்த பிக்சரும் பார்க்கலாம் முன்னாடி. தென் அதுவும் நீங்க பார்க்கலாம். ரெண்டுமே வந்து அது கண்ணாடி மேல வச்சு எடுத்த போட்டோ. இதை நீங்க இந்த பக்கம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரைட். இது ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டில் பண்ணி அனுப்பிச்ச போட்டோ. ஸோ இதை நீங்க பார்க்கலாம், ஷேடோவே இதுல சுத்தமா இல்லை. அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல தெரியுதுங்களா? கீழே உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கை கிட்ட பாருங்க, கால் கிட்ட பாருங்க ஷேடோ. ஸோ அந்த 0 ஷேடோ டைம் அப்போ எடுத்த பிக்சரு ஃபுல்லா அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கிற ஷேப்ல கொஞ்சம் கூட வெளியில வந்து ஷேடோவே தெரியல நம்மளுக்கு. நெக்ஸ்ட் ரைட். ஸோ இது ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் ஸ்கூல்ஸ்ல நம்ம பண்ணது. ஸோ அதை ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தது. நெக்ஸ்ட் ரைட். ஸோ இது வந்து ஒரு சவுத் சைட்ல இருந்து அனுப்பிச்சாங்க. அட்டன் டயத்துல நம்ம அப்சர்வ் பண்ணோம். நம்மளுக்கு 0 ஷேடோடைய அப்போ
சவுத் சைட்ல இருந்த ஒரு ஸ்கூல்ல வந்து அவங்கள அப்சர்வ் பண்ண சொல்லி அவங்களுடைய மெஷர்மெண்ட்ஸை நம்ம வாங்கினோம். இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ எங்களுக்கு 0 ஷேடோட 18 வரும்போது அன்னைக்கு நீங்க ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு மெஷர் பண்ணுங்க. உங்களுக்கு ஷார்டஸ்ட் ஷேடோ எவ்வளோ வருது. ஸோ அதை நேற்று சார் சொன்னார் இல்லைங்களா, நம்ம இதுல வந்து அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த டிக்ளினேஷன் அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது எல்லா ஆக்டிவிட்டி மாதிரி கூட நம்ம ஒரு ஸ்கூல் இன்னொரு ஸ்கூலோட மிங்கிள் பண்ணி நீங்க வேற ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கேட்டு நீங்க வந்து ஒரு இன்ட்ராக்டிவா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம பண்ண வைக்கலாம். யாராவது இஃப் யூ ஆர் வில்லிங் சொல்லுங்க. 18th அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல இருந்து ப்ரொஜெக்டர் மூலமா நம்ம லைவ் பண்ணுவோம். உங்க ஸ்கூல்ல ஏதாவது ப்ரொஜெக்டர் வித் லைவ் ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா வில் ட்ரை இட். ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் எலச்சிபாளையம் ஸ்கூல் கூட லாஸ்ட் டைம் நாங்கள் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பாங்க, அங்கே இருக்கிற ஷேடோ வந்து நம்ம பையன் பார்ப்பான். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சேலம்லையும் நீங்கள் அந்த டைம் வேரியேஷன் நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா, இதே மாதிரி லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா புனேல இருந்து ஒருத்தர் வந்து ரிலே பண்ணாரு. இப்போ புனேக்கும் நம்மளுடைய ஷேடோக்கும் வித்தியாசம் இருக்கும், ஏன்னா சன்னோட அந்த இது வந்து மாறுறதுனால. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம ஆன்லைன்ல பண்ணோம். ஸ்க்ரீன்ல 2 இதுவும் இப்போ ஜூம்ல இப்போ கனெக்ட் பண்ணும்போது 2 இமேஜையும் பக்கம் பக்கம் வச்சுக்கோம். அப்போ வந்து இது புனே, இது வந்து தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கான ஒரு ஐடியாஸ் தான். இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்ம ஸ்கூல்ஸ்ல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம குழந்தைகிட்ட அந்த டிஃபரன்ஸை ஈஸியா கொண்டு போறது அப்படின்னுக்கான ஐடியா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே, தேங்க்யூ. இதோட நான் அந்த பிபிடியை முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நேத்தத்தினுடைய ஒரு ஃபைனல் டச் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து அப்சர்வ் பண்ணாங்க லாஸ்ட் இயர்லாம், எப்படி எது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் தான் நம்ம இப்போ வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் 2-3 மினிட்ஸ் இப்போ நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சுதா? எப்படி இது வந்து என்ன அப்படின்னா, எப்படி நம்ம ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும், எப்படி நம்ம வீடியோகிராஃபி எடுக்கணும், தென் அதுக்கப்புறம் அதை எப்படி, ஏன்னா வந்து ஒரு 2 hours வீடியோலாம் வந்து தேவையில்லை. நம்மளுக்கு தேவை அந்த 0 ஷேடோ அன்னைக்கு 1 hour டைம்னா அந்த 1 hour டைம்ல நம்ம எப்படி வந்து அதை போட்டோ எடுத்து நம்ம இது பண்றது ரொம்ப முக்கியம். எல்லாரும் பேப்பர்ல பப்ளிஷ் கொடுங்க. மேக்சிமம் உங்களால வந்து பேப்பர் பப்ளிசிட்டி பண்ண முடிஞ்சுன்னா பிஃபோர் ஆன் தட். இப்போ நாளைக்கு உங்க ஊர்ல 0 ஷேடோடேனா 1 day பிஃபோரா இது மாதிரி 0 ஷேடோடே வரப்போகுது, எங்க ஸ்கூல்ல அப்சர்வ் பண்ண போறோம், நீங்கெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து இப்போ எல்லாரும் குரூப்ல இருக்கீங்க, நான் ஒரு காமன் டிராஃப்டை வந்து போடுறேன் என்னுடைய நேமோட. அந்த காமன் டிராஃப்ட்ல என்னுடைய நேமோட சேர்த்துட்டு உங்க நேமையும் சேர்த்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ அதை வந்து நம்ம எல்லா பக்கமும் பப்ளிஷ் பண்ணுவோம். யாரெல்லாம் அப்சர்வ் பண்றீங்களோ அப்சர்வ் பண்ண சொல்லுங்க. ஸோ அதுல வந்து த்ரூ அவுட் நம்ம வெஸ்ட் ஜோனுக்கு இப்போ நம்ம பிளானிங் வரும்போது என்னென்னலாம் நான் இப்போ பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன். வேற ஏதாவது டவுட்ஸ் யாருக்காவது? 2 minutes. ம் ம் இல்ல நீங்க வந்து அங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்லை சார். வாசுதேவன் சார் கொஸ்டின் ஹெல்ப் பண்ணுங்க. அவரு சார் என்ன கேட்கிறாரு, ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து நம்ம எங்கிருந்து எங்க வேணாலும் எடுக்கலாம். இப்போ லாஸ்ட் டைம் வந்து நாங்க புனேல இருந்து உடுமலைப்பேட்டைக்கு எடுத்தோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நேற்று அவர் அந்த குளோப் வச்சு காட்டினார் பாத்தீங்களா, அந்த சப்பாத்தி இதோட வந்து மேல வச்சு காட்டினார், அந்த ஷேடோ வந்து விழுகிறத அளவுக்கு காட்டும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி எந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கு கிடையாது. ஸோ ரைட்டுங்களா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது இந்த இதுல டெமான்ஸ்ட்ரேஷன்ல ரைட். ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போகும்போது ரொம்ப டெக்னிக்கலா போனோம்னா பையன் வந்து ரொம்ப அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், இந்தா இவ்வளோவா அப்படின்னு. நம்ம ஜாலியா ஸோ எப்படி வந்து நேற்று ஒரு ஜஸ்ட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு எக்லிப்ஸு, ஒரு டைமிங்ஸு, அதே மாதிரி ஒரு அதாவது எப்படி நடக்குது, ஸோ அமாவாசை பௌர்ணமி எப்படி நடக்குது, ஒரு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா அவங்ககிட்ட போட்டுட்டு போனாதான் அவங்களுக்கு அந்த ஆஸ்ட்ரானமில ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணும். முதல்ல வானத்தை அப்சர்வ் பண்ணும். நேற்று சார் வந்தாரு, அது அந்த இந்த ஸ்கை அப்சர்வேஷன் அப்படிங்கிறது நிறைய ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஐ திங்க் என்னுடைய டைம் ஓவர் நினைக்கிறேன். 46 இஸ் அ டைம் ஃபார் சுப்பிரமணிய சார். சார் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி வந்து லோக்கல் நூன் டைம் இல்லையா சார், லோக்கல் நூன் டைமை எப்படி நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஒரு 15 minutes கொடுக்க போறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம அகைன் 10:05. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி என்னன்னா, இப்போ நிழல் இல்லா நாள் 0 ஷேடோ டேன்னு சொல்லிட்டோம். நம்ம
திடீர்னு இதை பத்தி நம்ம ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிருக்கோம் அப்படின்னு பல பேர் அப்ப அன்னைக்கு நிழலே தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பாலும் இருந்தது. அந்த பதத்துல கொஞ்சம் நமக்கு வந்து சின்ன ஒரு நெருடல் இருக்கிறனால அது அதை அப்படியே தான் இந்த வருஷம் பயன்படுத்த போறோம். அது ஃபியூச்சர்ல வேணா பார்க்கலாம். நிழல் இல்லாத நேரம் தான் சரி. நிழல் இல்லாத நேரம் தான் சரியான பதம். நிழல் அந்த நாள் முழுக்க நிழல் தெரியாதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் உங்ககிட்ட வரும். அதை வந்து நம்ம பின்னாடி அதை சரி பண்ணலாம். அந்த நிழல் அந்த சொற்றொடரை வந்து மாற்றுவதற்கான வேலையெல்லாம் வந்து பின்னாடி நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஆனால் நிழல் இல்லாத நேரம் என்பதுதான் சரியான பதம். கொஞ்சம் இந்த கேள்விகள் வரும். நம்ம களத்துக்கு போகும்போது இந்த கேள்விகள் வரும்போது அதை எதிர்கொள்ள போறோம். சரிங்களா? நன்றி. இப்போ சுப்பிரமணியன் சார் ஒரு 15 நிமிஷம், அப்புறம் நேரா டெமான்ஸ்ட்ரேஷன். இன்னைக்கு முழுக்க நிறைய கத்துக்க போறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. Thank you. So, இது வந்து actually basically real-time tracking software. இந்த software யூஸ் பண்ணி இந்த sun seasonal changes, particularly the local noon எப்படின்னு காட்டுறதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டா இதை யூஸ் பண்ண போறேன். அண்ட் இந்த லோக்கல் நூனை வந்து நான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கான்செப்ட் இருக்குல்ல, லைக் 12 மணின்னா உச்சிக்கு மேல சூரியன் இருக்கும் தலைக்கு மேல, அது ராங்குன்னு நான் ரொம்ப வருஷமா எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நான் எங்கெங்க இந்த டெமோ கொடுப்பேனோ. ஸோ இது வந்து இந்த ஜீரோ ஷேடோ டேக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் சின்ன ஃபீச்சர்ஸ் சொல்லிடுறேன் இந்த இதுல இருந்து. இப்போ பாருங்க, இங்க வந்து there is a database where I can load some satellites. Okay, some of the satellites. இந்த ஒரு 2000 satellites வந்து group பண்ணியிருக்காங்க, லைக் amateurs, active satellite, classified, CubeSats அந்த மாதிரி. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, just for one small demo I'll go and select one very interesting object. I'll go to stations. So stations என்ற குரூப்ல இத்தனை சேட்டலைட் இருக்கீங்க. ஓகே, இது நம்ம ஆட் பண்ணலாம், delete பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். I'll just select International Space Station. Okay, so I selected. இங்க தெரியுதுங்களா? This is internet. Now இது கிராஃபிக்கல் என்னன்னா, it's a world map. அதாவது இந்த ஸ்பியரை வந்து ஓபன் பண்ணி ஒரு ஃபிளாட்டா காமிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து நிறைய என்னென்ன பார்க்கலாம்னா, ஸோ யூ கேன் see all the continents and the oceans, and சூரியன் வந்து இங்க இருக்கு, சந்திரன் இங்க இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ சந்திரன் இங்க இருக்கு, சேட்டலைட். அண்ட் இந்த ஒயிட் லைன் வந்து திஸ் இஸ் கால்ட் த ஆர்பிட், அதாவது தட் இஸ் த பாத் ஆஃப் த சேட்டலைட். ஸோ இது வந்து இப்போ ரியல் டைம்ல இது ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க கிளாக் பார்க்கலாம். It is the time what I have set as 9:50. The PC clock is running, and இன்னோட date 3rd April 2022. So this is what very important I told, one of the factor. So இப்போ இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உடைய ரியல் டைம் இப்போ எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். So one of you, can you tell me where it is now? Looking at the map. Yes, it's not actually in the Africa, it's in the ocean below South Africa. So in the ocean in தெரியுமா? Anyone? Yeah, it's Atlantic. இங்க வந்து பிறகு this is Indian Ocean. So if in the satellite it is almost in the close to South Pole, but exactly South Pole pole. South Pole is this. Okay, so now why it has not gone? இங்க பாருங்க, இங்க you can see the inclination. It is not going straight to the North Pole. இப்போ North Pole, South Pole னா இந்த satellite இப்படி travel பண்ணும், slightly having a small inclination, but it is not going in this way. So it is slightly taking a inclined orbit. ஏன்னா அந்த requirement, அந்த mission உடைய requirement is like that. So it is about 51.6 degree. So இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து சிமுலேஷன் மோடுக்கு எடுத்துட்டு போகலாம். சிமுலேஷன் மோட் என்னன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். இந்த பழைய காலத்துல டேப் ரெக்கார்டர் பார்த்துருக்கீங்களா? ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி I'll just go to that mode. So I just made it as simulation mode. இப்போ இந்த simulation modeல I'm just trying to take this. Can you see the position I changed?
ஆக்சுவலா சேட்டலைட் பொசிஷன் சேஞ்ச் ஆகல. நான் வந்து சிமுலேஷன் மோட்ல போய் சேஞ்ச் பண்ணேன். அந்த ஸ்டெப்ஸ் இப்போ நான் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் ஸ்டெப்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு நிமிஷம் எடுத்திருக்கேன்னாக்கா அந்த ஸ்டெப்ஸ் ஐ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் தட். ஃபார் எக்ஸாம்பிள் 5 minutes. ஓகே, அதாவது எவ்ரி ஒரு நான் கர்சர் மூவ் பண்ணும் போதும் இட் ஜஸ்ட் இங்க நீங்க கிளாக் பார்க்கலாம், இது ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். 37, 42, 52, யூ கேன் see that. ஸோ அதாவது அந்தந்த டைமுக்கு எங்கெங்க இருக்கு. see now the satellite within so many minutes, now it's coming back. Okay, so இங்க என்னாச்சு, இங்க போகும்போது ஃபர்ஸ்ட் இங்க போய் நார்த் போல், அதாவது it just went towards north, again it is coming back. So இந்த குளோப்ல இப்ப மேல போயிட்டு நேத்து நான் சொன்னேன் இங்க கீழே வரும்போது எப்படின்னு. so now it is in the descending node, so we call this as a descending node. இப்போ இங்க வந்து it is at the maximum peak downல. So now it's in the ascending node. It's just going towards the north pole, but it's not going exactly to the north pole. So this is the maximum you can see. இப்போ இங்க பாத்தீங்கன்னா this is equator, தெரியுதுங்களா, 0. This is a 0 latitude and this is a 30 degree, in between is 15. So இதெல்லாம் வந்து southern latitudes, minusல denote பண்ணுவோம், இது plus. Okay, good morning ma'am. And so இது 0 degree latitude. So இப்போ இதுல இருந்து இந்த 0 degree equator doesn't pass over India. Sure இல்ல? It's not passing through India. So அதனால தான் இந்த 0 shadow day நம்ம இந்தியால வந்து 2 நாள் தான் பார்க்க முடியும். But actually sun வந்து it crosses that and southern latitudes போது northern latitudes. நம்ம northern latitudesல இருக்கிற 2 தடவை தான் நமக்கு அந்த சான்ஸ். இதே வேற ஏதாவது country, for example ஆப்பிரிக்கால கூட முடியும். Yes, Africa can see some of these people. பட் இந்தியாவில் வந்து டோட்டலி நம்ம இங்கே தான் எண்ட் ஆகிறோம். ஸோ நமக்கு சதர்ன் லேட்டிடியூட்ஸே கிடையாது. இப்போ இந்த சிமுலேஷன் மோட் நான் ஐ வில் கோ பேக் டு த ரியல் டைம், ஆர்டி ரியல் டைம். ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது இங்கே இருந்ததுங்களா, இட் வாஸ் ஹியர். see now the real position it has changed, it's slowly coming. அந்த டேட்டா எல்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம், ரியல் டைம் டேட்டா. see அதோட இது வந்து இந்த சேட்டலைட் இது லாங்கிடியூட், லாட்டிடியூட்ஸ், ஆல்டிடியூட், அசிமுத். see ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஆல்டிடியூடுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. Nominal is 400, now it is 429.294 kilometers maintain பண்ணிட்டு இருக்காங்க. Okay, this is longitude. Longitude வந்து satellite உடைய position, latitude satellite. Azimuth, elevation. Yesterday I taught some of the students while this experiment was going on. Azimuth என்ன elevation, ரெண்டு ஆங்கிள் தான் தேவை. ஒரு ஆப்ஜெக்டை நீங்க பின் பாயிண்ட் பண்ணணும்னா, அதாவது எர்த்ல நம்ம ஒரு லொகேஷன் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 2 கோஆர்டினேட்ஸ் வேணுமா இருக்கு இல்லையா, latitude and longitude. அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல ஒரு ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும். இப்போ நைட்டு ஸ்கை வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வீனஸ் எங்க இருக்கு இல்லை ஒரு ஸ்டார் எங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம போய் தெரியாதவங்க வந்து இப்போ ஃபுல்லா தேடிட்டு இருக்க முடியாது. பட் இஃப் தி டிஃபைன் 2 angles, azimuth and elevation, so you can easily pinpoint. So இந்த 2 angles, anyway today வந்து it is out of my bounds for the time இல்ல, I really don't want to go into that. And the simulation modeல சொல்றேன். இப்போ I'm just simulating. இப்போ டைம் என்ன காட்டிட்டு இருக்குங்க கிளாக்ல, 9:55. இது கரெக்ட் டைம் தானே? எஸ். இல்லைன்னா என் கிளாக் சரி பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, now I'll go to simulation mode. Now it's 10 o'clock. So what is that you are observing? I'll just keep moving it. என்னென்ன அப்சர்வ் பண்றீங்கன்னு மாத்திரம் கொஞ்சம் சொல்லுங்க. I'm கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் நான். ஓகே, what all the things you are seeing there, it's changing. Yes. Then so moon பார்த்துட்டே இருக்கீங்களா? Where is moon? It's trailing behind sun. So still you are observing something, right? So what is the local time now? What is reading now? 4:30, 4:40, right? Then what else you observe? Pardon? Date also changed. So now almost 9:55, 10:55. Okay, 9:55 let's start பண்ணோம் இல்லையா? I'll go back. Okay, so 1 day passed. Okay, so same date la irundhalum software la ஒரு நாள் முன்னாடி போய்ட்டோம். So you can just run the software like that. Okay,
நாள் கணக்குல. ஸோ இப்போ while going என்னன்னு அப்சர்வ் பண்ணீங்கன்னா sun was moving like this, but actually sun doesn't move இல்லையா? earth, but இந்த சாஃப்ட்வேர்ல earth மூவ் பண்ணுறதுக்கு பதில் sun மூவ் பண்ணி காட்டுறாங்க. ஈஸி graphically to do the software. Okay, and see this line இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு லைன் இருக்குல்ல, this is called the terminator line which divides day and night. Okay, so இது வந்து night part now, and this is day part. I'll just move little this side. Okay, can you see now? This is night and this is day. இப்போ ஆல்மோஸ்ட் நேத்து கேட்டுட்டு இருந்தாங்க நமக்கு ஆப்போசிட் அந்த சைட்ல எந்த கண்ட்ரி இருக்குன்னு. ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்து இங்க ஆல்மோஸ்ட் இங்க ஜென்ரலா இந்த லோக்கல் நூன் எடுத்து சன்னுக்கு கீழே இருக்கு பாருங்க, திஸ் இஸ் த லோக்கல் நூன். இப்போ இங்க எந்த கண்ட்ரி இருக்கு? அப்ராக்சிமேட்லி அந்தமான் நிக்கோபார் இல்லையா? கரெக்ட், அப்ராக்சிமேட்லி அந்தமான் நிக்கோபார். இப்போ அந்தமான் நிக்கோபார்ல இருக்கவங்களுக்கு என்ன டைம் இருக்கும் as per standard time, Indian standard time? 11:35, because we follow the same ஒரே ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு இந்தியாவில். அந்தமான்ல இருந்தாலும் சரி, கட்சில இருந்தாலும் சரி, we follow the only same time. ஸோ இப்போ இவங்களுக்கு இங்க 11:35 இருக்கும்போது பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு, சென்னையில இருக்கவங்களுக்கு, மேங்களூர், கட்ச் எல்லாருக்கும் ஒரே டைம் தான். ஓகே, ரைட் ஃப்ரம் ஹியர் டில் ஹியர் ஒரே டைம் ஃபாலோ பண்றோம். பட் யூஎஸ் வந்து பாத்தீங்களா, இட்ஸ் வெரி வைட். ஸோ அதனால தான் அவங்க டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இட்ஸ் வெரி வெரி வாஸ்ட். ஸோ இப்போ இங்கே வந்து ஆக்சுவலி நூன்னு சொல்றது சன்னுக்கு ஜஸ்ட் டைரக்டா கீழே இருக்கிறது தான் நூன். இப்போ நம்ம என்ன ஜென்ரலா என்ன பேசிட்டு இருப்போம், 12 மணி ஆனா அது நமக்கு நூன், சன்னு நம்ம தலைமையில இருக்கும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஷோ நவ். இப்போ 12 o'clock. 12 o'clock, whether the sun is directly over Bangalore or Chennai or Coimbatore, irka. So now that is proved using this software. So useful are in the software. Okay, இப்போ இந்த சன் வந்து இப்போ நீங்க கேட்கலாம், சரி சார் எவ்வளவு டிகிரிஸ் தள்ளி இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த சன் டீடைல்ஸ் இங்க இருக்கு பாருங்க. அசிமுத் வந்து இங்கே 130 degrees, elevation வந்து 82 degrees. ஓகே, இப்போ சன்னுடைய இப்போ நான் மறுபடியும் ஐ வில் ஸ்டார்ட் மூவிங். இப்போ வந்து ஐ வில் ரெடியூஸ் த டைம். ஐ வில் ஜஸ்ட் கோ பை 1 minute in steps of 1 minute. Yes sir. I'll show. I'll show that. I am coming to that. So now, so what is happening? I'm incremental by just 1 minute. Now I'm increasing the time by 1 minute. Now it's 12:10:56, and can you see the sun is moving towards the center of India, or at least South India? Okay. What's the time now? 12:20. Now whatever been telling, we have been telling since yesterday, the local time, it's not 12, it is around 12:20 or 12:21 depending upon the place. Okay, now I've taken Coimbatore. Okay, now for Coimbatore, now I can say this sun angle is 172. அது எவ்வளவு வரணும்? Now 180 degree. அதாவது it is not over the head, it is just on the southern latitude. Okay, southern latitudeல இருக்கு, பட் azimuth செட் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, இது 180 degree வந்ததுன்னா இப்போ now it is almost at the center. So இன்னும் ஒரு 2 degrees பின்னாடியும் போலாம். Now it's 12:22. It is almost over the head. Okay, இப்போ சார் சொன்னதுக்கு நான் வரேன். This is what I wanted to show. Now instead of 1 minute, I'll go by incremental dates of 1 day. Okay, இப்போ நான் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் 1 minute, 5 minutes, 10. Good morning sir, I didn't notice. Morning. So now look at the date now. 5th April, right? 6th April. Now 1 day increment la poitu irukke. Okay, not in steps of 5 minutes, 10 minutes. Now can you observe what is happening?
What is happening to the sun position? So now, is it clear how the sun, now this is called, in the position, Uttarayan. It's going towards north. Okay. So now, this is 30 degree northern latitude. And the 30 degrees, drop 23.5 degrees sun inclined. So now, in the marking, 30 degrees mark pannirukanga. Inge, it goes, keeps going. Now, December, we are in 22nd December. Okay. Sorry. Sorry, I'm looking at the time. Sorry. So 21st June. May. Still we are going up. Can you see the sun is still going up? So we are in June. Now, 12th, 16th is approaching, 21, 22. Okay. Now, I'll further go up. I'll increase the date, but you just see what happens to the sun. Is it going up? No, that is the maximum. So June 21st, it just goes up to the 23.5 degrees and then it starts coming back. So North Delhi and all those places will be severe hot because inga நம்ம சென்னையில எப்படி feel பண்றோம் there. But Chennai எல்லாம் கொஞ்சம் cool ஆயிருக்கும், southern India, because sun has gone towards the northern latitudes. Okay, now still I keep on increasing the date. 30th August, now it's coming back. So அதுக்குள்ள எத்தனை மாசம் கழிஞ்சது? நம்ம எங்க ஆரம்பிச்சோம்? April, yes. April ஆரம்பிச்சு இப்ப எங்க இருக்கும்? August. So now again it's coming over this place. இப்போ equator கிட்ட வந்துட்டு இருக்கு. This line is equator, 0. So 21st exactly central இருக்க. So இன்னைக்கு 21st again. இப்போ இது பார்க்கும்போது நீங்க இத கவனிச்சீங்களா? இந்த terminator line. Now you see this is equal 12 hours, 12 hours. Square இருக்கு இந்த pattern. So that means sunlight equal விழுந்துட்டு இருக்கு planet மேல. 12. Both the hemispheres have been, அதாவது 12 hours day, 12 hours night. So இங்க இந்த straight line பார்க்கலாம் நீங்க. Okay, but when I keep changing it, so if again it's going down. This is Dakshayana now. It's going towards southern latitudes. So in the curve paranga, in the shape, it is changing. Now slowly inge mela paranga, northern latitude, north pole, north caps is becoming darker, sunlight virulanga. Okay, but what is happening opposite? Inge southern pole, it's getting lit, right? Southern pole, south pole is getting lit, and again November vandachu, again it is enga vandutrukom towards December, right? So this is again 30 degree latitude south. So December 21st. So it reached its peak in the southern hemisphere. Now, again, if inge pathina nalla theriyum, the whole of south pole is lit. Nowhere there is a dark. See inge pathingala idella vandute night portion of the planet. Northern hemisphere, north pole is completely dark. Sun doesn't rise on the north pole. Yes. It doesn't set in the south. Yes. So, இப்போ சொல்லுவோம் இல்ல, இந்த because of the tilt, நேத்து சார் நல்லா கிளீனா அதை காமிச்சார். இப்படி போயிட்டு இருக்கும்போது how that northern hemisphere has been lit, southern becomes dark. So exactly in the softwareல நீங்க நல்லா கிளீனா புரிஞ்சுக்கலாம். But this is mainly meant and written for tracking of satellites. But sun movement is also required for us for tracking satellite. So I'm again moving it. So it continues. Already we are in 2023. So happy, without any problem. We just, crossed 1 year. So sun is again coming back. So we'll feel that, heat, right? The sun is again coming back towards equator. So where we are now, March, again, 21st March.
Okay, so now sun வந்து I'm keeping, why I selected this 22 and just to tell you how over a particular longitude how the sun makes. Okay, புரிஞ்சுதுங்களா? நான் வந்து இந்த டைமை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் 12:22 டைமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு only day I am changing it so that ஒரே longitudeல sun எப்படி மேல போயிட்டு எப்படி கீழே வருதுன்னு காட்டுறதுக்காக. So this is how it keeps moving. So இப்ப shape இப்ப பாருங்க, when the sun is going towards the northern hemisphere latitudes, this is becoming darker and this is opening up. Can you see? And in the curve பாருங்க straight line இருந்தது, it just bending. So இப்ப இதுல என்னன்னா, இது வந்து sunrise, இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் sunrise, இங்க இருக்கவங்களுக்கு sunset, இங்க இருக்கவங்களுக்கு noon. So இங்க எக்ஸாக்ட்டா இது கீழ இருக்கவங்களுக்கு it's a midnight. And again for them, this is, what is this for these people? It's a sunrise. For us, it is a sunset. For them, it is a sunrise. So this is a night for them, evening, sorry. So this is how it can be depicted using this kind of a software. So இது basically this for tracking satellites, space objects. So இது வந்து how the day and night changes, how the day-night terminator line moves, and northern hemisphere, southern hemisphere, எப்படி இது lit ஆகுது, and how the sun takes a different. Actually, sun is not changing its position because of the Earth's tilt and the rotation. So it keeps changing this. In the pattern வந்து ஒரு அளவுக்கு நல்ல இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல புரிஞ்சுக்கலாம். Is it okay? Was it interesting? Okay. So I've come back. I brought back you all to the same day and time. Okay. So again, time on the 10:09. I just took you for a journey. One varsham or 5-10 minutes. I take you to 1 year ahead and brought you back all to the same auditorium at the same time. Okay. So it's a wonderful software. This is what I told. நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க and basically you can use it for tracking satellite. See, நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள satellite almost இங்க வந்துருச்சு. We are in Coimbatore. Now we are in the radio range, the footprint of International Space Station. இப்போ in case உங்ககிட்ட ஒரு ரிசீவர் இருந்ததுன்னா, people within this circle, they can receive the signal. It is nothing like, அதாவது இப்போ இந்த satellite மேல ஒருத்தர் படுத்துட்டு போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து இவ்வளவுதான் பார்க்க முடியும். This region, this is called field of view, FOV or footprint. So இப்போ ஒரு கேமராக்கு பதில் ஒருத்தர் இப்படி சும்மா படுத்துக்கிட்டு கீழே பூமியை பார்த்துட்டு போயிட்டு இருக்காருன்னா, this is the area you can see, whether visual or radio contact. So now it is moving in this direction. In the altitude lena, it is almost, it is maintaining, say 415 kilometers. Now it will just slightly vary between 2 kilometers, 3 kilometers, full update. So this is basically for that. And I can select as many as satellites now. For example, amateur radio and so on. So there are so many satellites which I have selected in my group. With one click, I can track all the satellites. Can you see? So many satellites. This is one group. There are hundreds and thousands of satellites. So in the radar mode, I just showed you. See, now at this point in time, sun is here. So in the concentric circles, that indicates the elevation angle, and this is the azimuth angle. So sun வந்து இங்க இருக்கு. So now this is the central line of, this is the place where we are all sitting. Okay, this is the observer location. இந்த இடத்துல இருந்து இந்த horizonல there are a couple of satellites of my interest. It doesn't mean only or 5 or 6 தான் இருக்குன்னு இல்ல. I have selected only 5-6 of my favorite satellites. இதுல ஒன்னு வந்து International Space Station now. So International Space Station நேத்து சொன்ன மாதிரி இங்க ரைஸ் ஆச்சு. Now it's going to set here, but it is making a very low elevation pass. அதாவது எந்த டைரக்ஷன்ல? It is in the second quadrant, like south east. South eastல இங்க ஆரம்பிச்சு இப்போ இங்க கோயம்புத்தூர்ல நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஜான்சன் காலேஜ்ல. இந்த சேட்டலைட்டை பார்க்கணும்னு நினைச்சிருந்தோம்னா எந்த பக்கம் நம்ம ஃபர்ஸ்ட் வியூ பண்ணணும்? We have to turn ourselves towards south, slightly on the right. Then இங்க பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கிற மாதிரி இப்படி உதிச்சு இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சேட்டலைட் வந்து இவ்வளோ ஹை ஆங்கிள் போல, ஜஸ்ட் ஏதோ ஒரு காரோ லாரியோ போற மாதிரி ரோட்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. But still we can receive the signals. We may not be able to see now. Definitely we cannot see, but the satellite is passing. Okay, if you have a radio, maybe you can go outside,
tune to the frequency, you can hear the signal. So this is how we do. Okay, so okay, இதுல நிறைய இருக்கு, நீங்க எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். So please install this software, and any help, I'll certainly you can call me anytime. I'll do that. So thank you very much. Without taking much of time, I thank Mr. Kannabiran again for giving me this opportunity. Thank you, sir. Thank you very much. Now it's a time for a group photo. Please, all participants, please come on stage, and resource persons also. Orbitron. Arbitron. நேத்து நல்ல நீங்க வரல. Arbitron. Arbitron. கொஞ்சம் எல்லாரும் பேக் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் வேகமா ஸ்டேஜுக்கு வாங்க. சுரேஷ் சார் அண்ட் லெனின் பாரதி சார், வசுதேவன் சார், ஈஸ்வரன் சார், ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. நாகராஜன் சார், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். Thank you. இல்ல, இது one of the small feature of there is so much in that. So it works basically in the Google Chrome. Yes. கொஞ்சம் வேகமா வரலாம். You don't have app. No, it's not app, it's a software. But app, right. App, but there are other apps. வசுதேவன் சார் வாங்க சார், உட்காருங்க சார். கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பேர் நின்னுக்கலாம். போங்க சார். அண்ணா 2 சேர் கிடைக்கும். இல்லைங்க சார், உள்ள அங்கே இருக்கு, எடுத்துக்கலாம். கொஞ்சம் சேர்ந்து போட்டுக்கலாம். நீங்க போயிருங்க சார், உள்ள போயிருங்க. ஒரு சேர். சரி சார். இன்னொரு சேர் அந்த தம்பி இந்த ஃப்ளவர் பொக்கே எடுக்கணுமா? இருக்கட்டுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நோ ப்ராப்ளம். ஓகே, வாங்க அப்படியே மேடம். கொஞ்சம் பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துக்கலாம். நீங்களும் வாங்கம்மா. கனிதா, எல்லாரும் வாங்க, வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க வாங்க வாங்க. தம்பி மட்டும் விட்டு வந்துருங்க, அப்புறமா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆமா தம்பி, எல்லாரும் கவர் ஆறாம பாத்துக்க. சார் குரூப்ல ஷேர் பண்ண சார், இந்த போட்டோ சாயங்காலம் ஷேர் பண்ணிடுறேன் எல்லாத்துக்கும். மேடம், மேகலா மேடம், உங்களுக்கு சேர் போட்டுக்கலாம் உள்ள. மேடம் உள்ள சேர் இருக்கான்னு பாருங்க சார், உள்ள இருக்கான்னு பாருங்க. மேடம் வாங்க, மேகலா மேடம் உட்காந்துக்கலாம் சார். அப்படி உட்காரு. வந்துட்டார் சார். அப்படியே சார் மட்டும் அப்படியே உட்காந்து சார். ஓகே, கவர் ஆவீங்களா? தம்பி ஃபுல்லா கவர் ஆகுமா? அட்ஜஸ்ட் பண்ணுமா? தம்பி நீ வந்து நான் அண்ணங்க சொல்லிட்டு பட்டன் மட்டும் சொல்லிட்டு கரெக்டா தம்பி வந்துரு. தீபாவளி செக்கு போயிட்டு தீபாவளி சின்னவங்க வந்துருக்கல, இந்த பக்கம் வந்துருங்க. ரைட்.
ஓகே, தேங்க்யூ சார். ஸோ நவ் ஆக்டிவிட்டி செஷன். எல்லாரும் எங்க போனோம்னா, நேத்து ஒருத்தங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. இஸ் a ரிசோர்ஸ் பர்சன். நான் இன்ட்ரோ கொடுத்துறேன். மேடம் ப்ளீஸ். இவங்க வந்து சேலம் ஆஸ்ட்ரோ கிளப்ல இருந்து வந்திருக்காங்க. மேகலா மேடம் நேத்து வர முடியல, பட் இவங்க ஒரு ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன் நம்மளுடைய டீம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி திருச்சிக்கு வந்திருந்தாங்க. நேற்று அன்பார்ச்சுனேட்லி வரன்னு பிளான் பண்ணனால சம் அக்கேஷன் அவங்களால வர முடியல. ஸோ இந்த ஆள் இன்னைக்கு காலையில மார்னிங் சேலத்திலிருந்து கிளம்பி கண்டிப்பா நான் வரேன் சார்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்றலை வந்து கோயம்புத்தூர் டீம் சார்பாக நம்ம கொடுத்துருவோம். தேங்க்யூ மேடம். ரைட். ஸோ இப்போ பேக் எல்லாம் இங்கே இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த காரிடருக்கு போயிடலாம். வேணுங்கிற ஏதாவது திங்ஸ் தண்ணி இருக்குன்னா எடுத்துக்கங்க. அதர்வைஸ் வந்து நம்ம அங்க போயிடலாம். இல்ல அந்த உங்க மெட்டீரியல்லாம் இருக்கு இல்லையா, அதனால எடுத்துக்கங்க. காரிடர் நான் முன்னாடி போறேன், அந்த பிசிக்ஸ் லேபுக்கு முன்னாடி அங்க போயிடலாம் எல்லாரும். சூரியனை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போயிருங்க. 2 நிமிஷம் டைம் இங்கிருந்து அங்க போறதுக்கு. ஆமா சார், தேங்க்யூ சார். இல்ல இது பாயிண்டர். ஓ கொடுத்துடலாம்.